எனக்கு தனி வட்டியே தெரியாதுன்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்கு தாங்க இந்த சம்மு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மடங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அந்த சம்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். மடங்குனா ஒன்றும் இல்லை, டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 times 4 times அப்படின்னா 4 மடங்கு 3 மடங்கு அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மாடல் பார்த்துட்ருக்கோம். கொஷின் படிச்சிடலாமா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியானது அசலில் 9/16 மடங்குக்கு வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க. இந்த கொஷின் வந்து 2019 குரூப் 3A கேட்டிருக்காங்க. குரூப் 3Aங்கிறது குரூப் 4 மாதிரியான ஒரு எக்ஸாம் தான். ஓகே, டன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா சமம், இங்கே பாருங்கள், சமமாகன்னு கொடுத்துட்டாலே கண்ணை முடிக்கி நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இது நான் சொல்கிற மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கொஷினில் சமம்னு வந்துட்டாலே அப்படியே போங்க. எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9/16 கொடுத்துருக்காங்களா? அப்படியே அந்த 9/16 எழுதுங்க. எழுதிட்டிங்களா? அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் கூட 10 மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் ஓவர். பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகாது சால்வ் பண்ணுறதுக்கு. பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3, 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 4. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். செகண்ட் ஸ்டெப்பு, ஸ்கொயர் ரூட் எடுத்த நம்பர் கூட 10 மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2 times பண்ணிங்கன்னா 2 வரும். இதை வந்து நீங்கள் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 times வரும் இல்லையா? அப்போ மீதி இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 15/2 வரும். அப்போ 15ல் பாதி என்ன? அப்போ என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கும். டவுட்னா கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.